வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 1 எண்ணியல் பயிற்சி 1ல் 2ல் 4, 5, 6 இந்த 3 கணக்குகளையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 4வது கணக்கு பாருங்கள். பின் வருவனவற்றை தசம எண்களாக எழுதுக. இங்கே ஒரு 5 இது இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தசம எண்களாக எழுதலாமா? முதல் இது பாருங்கள், 20 + 1 + 2/10 + 3/100 + 7/1000 = முதல்ல இந்த 20 ஒன்றையும் கூட்டி எழுதுவோம். 20 ஒன்றையும் கூட்டினா 21, ஏன்னா இது எல்லாமே முழு எண்கள். இப்போது 2 நம்ம 10 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? 2 10 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்க முடியாது, இங்கே 0 சேர்க்கணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். இப்போ 20 ஆயிடுச்சா? 20ல் 2 20 2 10 20, 20ல் 20 கழிச்சா 0. அப்போ 2 10 கொண்டு வகுத்தோம்னா 0.2 ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள், 3 100 கொண்டு வகுக்க போகிறோம். 3 எதை கொண்டு வகுக்கிறோம்? 100 கொண்டு வகுக்க போகிறோம். 100 3 கொண்டு வகுக்க முடியுமா? 3 100 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே 0 சேர்க்கணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி. இப்போ பாருங்கள், 30 30ஐயும் 100 கொண்டு வகுக்க முடியாது, அப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. இப்போ எத்தனை? 300. 300ல் எத்தனை 100? 3 100. 3 100 300. 0 வந்துருச்சா? கழிச்சோம்னா அப்போது 3 100 கொண்டு வகுத்தோம்னா 0.03 ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள், 7 1000 கொண்டு வகுக்கணும். சரியா? 7 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 1000 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கே 0 சேர்த்துடணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். இப்போ 70 என்ன செய்ய முடியாது? 1000 கொண்டு வகுக்கணும். அப்போ இங்கேயும் 0 சேர்க்கணும், இங்கேயும் 0 சேர்க்கணும். இப்போ 700 என்ன செய்ய முடியாது? 1000 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கேயும் 0 சேர்க்கணும், இங்கேயும் 0 சேர்க்கணும். இப்போ 7000 7000ல் எத்தனை ஆயிரம் இருக்குது? 7 இருக்கு இல்லையா? 7 × 1000 7000. அப்போ இந்த இடத்துல 7000 கழிச்சிட்டா 0. அப்போ 7 1000 கொண்டு வகுத்தோம்னா என்ன வருது? 0.007. இந்த இடத்துல எழுதட்டுமா? 0.007. சரியா? இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டும்போது ரொம்ப கவனமாக கூட்டணும். பாருங்கள், முதல்ல 21 இருக்கா? 21ன்னா என்ன அர்த்தம்னா 21.00. நம்ம எத்தனை 0 சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல 0.2 புள்ளி வச்சுங்க. புள்ளிக்கு இடது பக்கம் 0, வலது பக்கம் 2. அதுக்கடுத்து இங்கே வாங்க, இந்த இடத்துல முதல்ல புள்ளி வச்சுருங்க. புள்ளிக்கு வலது பக்கம் 0.3, இடது பக்கம் 0 மட்டும். இங்கே வாங்க, புள்ளி வச்சுருங்க. வலது பக்கம் 0.007, இடது பக்கம் 0 மட்டும். இதை தான் நம்ம கூட்ட போகிறோம். இந்த இடத்துல எல்லாமே நம்ம என்ன செய்யணும்? 0 சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ இதை கூட்டுங்க. 7, இதை கூட்டுங்க. 3, இதை கூட்டுங்க. 2 புள்ளி வச்சாச்சு. 1 2. சரியா? அப்போ எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருது? 21.237. சரியா? முதல் இதை முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது இது என்ன இருக்குது? 3 + 8/10 + 4/100 + 5/1000 = இப்போ பாருங்கள், இந்த 3 அப்படியே வந்துடும். 8 10 கொண்டு வகுத்தோம்னா 0.8. நம்ம இந்த இடத்துல வகுத்து காமிச்சோம் இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆச்சு? 2 10 கொண்டு வகுத்தா 0.2. அப்போ 8 10 கொண்டு வகுத்தா 0.8 ப்ளஸ் இப்போ பாருங்கள், 4 100 கொண்டு வகுத்தோம்னா 0.04. இந்த இடத்துல பாருங்கள், 3 100 கொண்டு வகுத்தா 0.03 வந்திருக்கு. அப்போ 4 10 கொண்டு வகுத்தா என்ன வரும்? 0.04 வரும் ப்ளஸ் இப்போ பாருங்கள், 5 1000 கொண்டு வகுத்தோம்னா 0.005 0.005. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிடலாமா? பாருங்கள், = இந்த இடத்துல கூட்டலாமா? 3ன்னா என்ன அர்த்தம்? 3.00ன்னு அர்த்தம். எத்தனை 0 சேர்த்துக்கலாம்? இந்த இடத்துல இதுக்கு வலது பக்கம் பாருங்கள் 8, இடது பக்கம் 0. அப்போ இந்த இடத்துல நம்ம 2 0 சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், புள்ளி வச்சிடலாம். புள்ளிக்கு வலது பக்கம் 0.4, நம்ம இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு 0 சேர்க்கலாம். புள்ளிக்கு இடது பக்கம் ஒரு 0. இங்கே பாருங்கள், 0.005. முதல்ல புள்ளி வச்சுட்டுங்க. புள்ளிக்கு இடது பக்கம் 0, வலது பக்கம் 0.005. கூட்டுங்க. 5 4 8 தசம் புள்ளி வச்சாச்சு. இந்த 3 அப்படியே வந்துடும். அப்போ என்ன வந்துடும்? 3.845. சரியா? அடுத்து மூணாவது பாருங்கள். மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க? 6 + 0/10 + 0/100 + 9/1000. இதை கூட்ட போகிறோம். கூட்டலாமா?
பாருங்கள் 6 அப்படியே வந்துடும். 0/10னா 0 தான், 0/100னாலும் 0 தான். இந்த இடத்துல 9 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 1000 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ 0.009. இப்போ பாருங்கள், அதாவது இந்த இடத்துல வகுத்து பாருங்கள், வகுத்துருக்கோமா? 7 1000 கொண்டு வகுத்தா 0.007. அப்போ இங்கே 9 வந்துடும். சரி, 9 1000 கொண்டு வகுத்தோம்னா 0.009. இது இப்போ எதை கூட்டணும்? இந்த 0வால் கூட்டும்போது நமக்கு எந்த மதிப்பும் மாற்றம் வராது. அப்போ 6.3 0 சேர்த்துரும். 1 2 3 0. ஏன்னா இங்கே 3 இலக்கம் இருக்குது. இதை கூட்ட போகிறோம். புள்ளி வச்சிடலாம். புள்ளிக்கு இடது பக்கம் 0, வலது பக்கம் 009. கூட்டுங்க. 9 0 0, 0வையும் 6ஐயும் கூட்டினா 6. அப்போ ஆன்சர் என்ன? 6.009. அடுத்தது 4வது பார்க்கலாமா? 4வது என்ன இருக்குது பாருங்க. 900 + 50 + 6 + 3/100. இதை கூட்ட போகிறோம். கூட்டலாமா? பாருங்க, 950 கூட்டினா 950, 950 6 கூட்டினா 956, 956, 956. இது எல்லாத்தையும் கூட்டினா 956. இப்போ 3 100 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ 0.03. 100 கொண்டு வகுத்தா 0.03. இப்போ இது கூட்ட போகிறோம் பாருங்க. 956.00. நம்ம எத்தனை நாள் 0 தான் சேர்த்துக்கலாம். முதல்ல தசம் புள்ளி வச்சுட்டு, தசம் புள்ளி இடது பக்கம் 0, வலது பக்கம் 0.3. கூட்டுங்க. 3 0 வந்துடும். புள்ளி வச்சாச்சு. 6 5 9. அப்போது 956.03. சரியா? அடுத்தது 5வது லாஸ்ட் இது பாருங்க. என்ன இருக்கு? 6/10 + 3/100 + 1/1000 = 6/10. 6 10 கொண்டு வகுத்தோம்னா 0.6 + 3 100 கொண்டு வகுத்தோம்னா என்ன வரும்? 0.03. பாருங்க, இந்த இதில் எத்தனை 0 இருக்கோ தசம புள்ளிகளும் அத்தனை இலக்கங்கள் வேணும். அதான் முக்கியமானது. ப்ளஸ் இங்கே பாருங்க, 3 0 இருக்கா? 1க்கு அடுத்து 3 0 தொடர்ந்து இருக்கா? அப்போ நமக்கு 3 இலக்கங்கள் இருக்கும். 0.00. இங்கே என்ன இருக்குது? 1. அதாவது 1 1000 கொண்டு வகுத்தோம்னா 0.001. இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டுவோமா? இந்த இடத்துல பாருங்க, 0.6. நம்ம இந்த இடத்துல எத்தனை 0னாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, தசம புள்ளி, புள்ளிக்கு இடது பக்கம் 0, வலது பக்கம் பாருங்க 0.3. இந்த இடத்துல பக்கத்தில் 0 சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, புள்ளி, புள்ளிக்கு இடது பக்கம் 0 0.001. கூட்டுங்க. 1 3 6 0. ஆன்சர் என்ன? 0.631. இதான் என்னது? 4வது கணக்கு. அடுத்தது பாருங்க, 5 பார்க்கலாமா? 5 பாருங்க. கீழ்கண்ட பின்னங்களை தசம எண்களாக எழுதுக. இது என்ன செய்யணும்? வகுத்து நம்ம தசம எண்களாக எழுதணும். 3 எதை கொண்டு வகுக்கணும்? 10 கொண்டு வகுக்கணும். 10 கொண்டு வகுத்தா நம்ம என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம்? 0.3. ரெண்டாவது பாருங்க, 3 1/2. இது வந்து கலப்பு பின்னம். இதை தகா பின்னம் மாற்றுவோம். முதல்ல பாருங்க, இந்த பகுதியில் இருக்க 2 அப்படியே வந்துடணும். இது 2 பேருக்கு 2 6, 6 கூட 1 கூட்டினா 7. அப்போ இந்த 7 தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தசம என்ன மாற்ற போகிறோம். அப்போ 7 2 கொண்டு வகுக்க போகிறோம். வகுங்க. 2 6, மிச்சம் எத்தனை? 1. 1 2 கொண்டு வகுக்கணும். இங்கே 0, இங்கே புள்ளி. 10 10ல் எத்தனை 2? 2 10. அப்போ 10ல் 10 கழிச்சா 0. இப்போ 7 2 கொண்டு வகுத்தோம்னா 3.5. முடிஞ்சுதா? அடுத்தது 3வது பாருங்க. முதல்ல இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னம் மாற்ற போகிறோம். இந்த 5 அப்படியே வந்துடும். பகுதியில் இருக்குது. இது 2 பெருக்குங்க. 3 5 15. 15 கூட 3 கூட்டினா 18. அப்போ 18/5. சரியா? எதை கொண்டு வகுக்கணும்? 18 நம்ம வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 5 கொண்டு. 18ல் எத்தனை 5? 3 5 இருக்கா? 3 5 15. 18ல் 15 கழிச்சா 3. 3 5 கொண்டு வகுக்கணும். இங்கே 0 சேர்த்துடணும். இங்கே புள்ளி வச்சிடணும். இப்போ 30. 30ல் 6 5 30. 6 5 30. அப்போது 18 5 கொண்டு வகுத்தோம்னா 3.6. இதான் என்னது? தசம எண். அதுக்கடுத்து பாருங்க, 3 2 கொண்டு வகுக்கணும். 3 இருக்குது, 2 கொண்டு வகுக்க போகிறோம். 3ல் எத்தனை 2? ஒரே ஒரு 2. 3ல் 2 கழிச்சா 1. 1 2 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்க்கணும். இங்கே புள்ளி வைக்கணும். 10. 10ல் 2 10. முடிஞ்சுதா? 0 வந்துருச்சா? அப்போது 3 2 கொண்டு வகுத்தோம்னா 1.5. அடுத்தது 4 5 கொண்டு வகுக்க போகிறோம். 4 இருக்குது, வகுக்க போகிறோம் 5 கொண்டு. 4 5 கொண்டு வகுக்கணும். இங்கே 0 சேர்க்கணும். இங்கே 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். இப்போ பாருங்கள், 40. 40ல் எத்தனை 5? 8 5 40. 40ல் 40 கழிச்சா 0. முடிஞ்சிருச்சா? அப்போ 4 5 கொண்டு வகுத்தோம்னா 0.8. அதுக்கு அடுத்து பாருங்க, 99/100. 99
வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 100 கொண்டு. வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ இங்கே 0 சேர்த்துடணும், இங்கே 0 சேர்த்து புள்ளி. 990. இதில் எத்தனை 100? 900 இருக்கா? 900 900 கழிச்சிருங்க 0, இந்த 9 அப்படியே வந்துடும். 0 0 0 தான். இப்போ பாருங்கள் 90 100 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே மட்டும் 0 சேர்க்கணும். 900. 900 எத்தனை 100? 900 900. 900 900 கழிச்சா 0 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 0.99. இப்போ பாருங்க, இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றணும். முதல்ல இந்த 25 நமக்கு அப்படியே வந்துடும். பகுதியில் இருக்கிறது அப்படியே வந்துடும். 3ஐயும் 25 3ஐயும் பெருக்குனா 75. இந்த 75 கூட எதை கூட்டணும்? 19 கூட்டணும். கூட்டுங்க. 9 14, 14 4 மிச்சம் 1. இந்த கூட்டினா 9 94. அப்போ இங்கே என்ன வரும்? 94. கலப்பு பின்னத்தை தகவனா மாற்றிட்டோம். 25 அப்படியே எழுதிட்டோம். 3 25 75, 75 கூட 19 கூட 94. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? 94 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 25 கொண்டு. 94 எத்தனை 25 இருக்குது? 3 25 75. கழிச்சிருங்க. இங்கே இந்த கடை வாங்கினா 14, 14 5 கழிச்சோம்னா 9. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8ல் 1 கழிச்சோம்னா 7. சரியா? இப்போ பாருங்க, 19 25 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்க்கணும். இங்கே வெறும் புள்ளி மட்டும் வைக்கணும். 190. 190ல் எத்தனை 25 இருக்கும்? 7 இருக்கும். 7 25 175. 7 25 175 கழிச்சிருங்க. இந்த இடத்துல 10 10ல் 5 கழிச்சோம்னா 5. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும் இல்லையா? 8ல் 7 கழிச்சா 1. இப்போ பாருங்க, 15 15 25 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே மட்டும் 0 சேர்க்கணும். 150. 150ல் எத்தனை 25? 6 25 150 கழிச்சிட்டா 0. முடிஞ்சுதா? அப்போ பாருங்க, எது? 94 25 கொண்டு வகுத்தோம்னா 3.76. இதான் என்னது? நமக்கு தேவையான தசம எண்கள். அடுத்தது 6வது பாருங்க. கீழ்கண்ட தசமங்களை பின்னங்களாக மாற்றுங்க. 3 தசம எண்கள் இருக்கு. இதை நம்ம பின்னங்களாக மாற்றணும். முதலில் பாருங்க 2.5. இந்த 2.5 நம்ம என்ன மாற்றணும்? பின்னமாக மாற்றணும். அப்போ இந்த 2.5 அப்படியே எழுதிடலாம். பெருக்கல்ங்க பாருங்க, புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ 10/10 கொண்டு நம்ம பெருக்கிடணும். பை இந்த இடத்துல 1. 2.5க்கு பகுதியில் எதுவுமே இல்லை, 1 இருக்கிறது தான் ஈக்குவல் டு. இப்போ பாருங்க, பகுதியை பெருக்குங்க. 1 10 10. இங்கே என்ன இருக்குது? 2.5ஐயும் 10ஐயும் பெருக்குனா 25. பெருக்கி அமைக்கிட்டுமா? அங்கே பாருங்க, 2.5 10 கொண்டு பெருக்க போகிறோம். 0 கொண்டு பெருனா 0, 5 பெருனா 0, 0 2 பெருனா 0. 1 கொண்டு பெருங்க. 1 5 5, 1 2 கூட்டுங்க. 0 5 2 வந்துருச்சா? புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். 25.0. அப்போ என்ன அர்த்தம்? 25 தான். அப்போ ஆன்சர் 25/10. ரெண்டாவது பாருங்க 6.4. அப்போது 6.4 பெருக்கல் புள்ளிக்கு வலது பக்கம் ஒரே ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ 10/10 கொண்டு பெருக்கணும். இந்த 6.4 கீழே எதுவுமேலாம் 1 இருக்கதா அர்த்தம். சரியா? இப்போ பாருங்க, பெருக்கிடுங்க. என்ன வரும்? பகுதியை பெருக்கிடுங்க. 1 10 10. இதை பெருக்க போகிறோம். 6.4ஐயும் 10ஐயும் பெருக்குனா 64. பெருக்கி அமைக்கிட்டுமா? பாருங்க, 6.4 10 கொண்டு பெருங்க. 0 பெருங்க. 0 0. 1 கொண்டு பெருங்க. 1 4 4, 1 6 6 கூட்டுங்க. 0 4 6. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ வலது வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 64.0ன்னா என்ன அர்த்தம்? 64 தான் அர்த்தம். லாஸ்ட் இது பாருங்க, என்ன இருக்குது? மூணாவது இது 0.75. அப்போது 0.75 புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 100/100 கொண்டு பெருக்கணும். இதுக்கு பகுதியில் எதுமேலாம் 1 இருக்க அர்த்தம். பெருக்குங்க. பகுதியை 1 100 100. 0.75ஐயும் 100ஐயும் பெருனா 75 வரும். பெருக்கி அமைக்கட்டுமா? எதை பெருக்க போகிறோம்? 0.75 100 கொண்டு பெருக்க போகிறோம். பெருக்குங்க. 0 0 0. அதுக்கு அடுத்தது இந்த 0 கொண்டா 0 0 0. 1 கொண்டு பெருக்குங்க. 1 5 5, 1 7 7. அதுக்கு அடுத்தது 0 கொண்டு பெருனா 0 தான். கூட்டிடுங்க. 0 0 5 7, இந்த 0. புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கா? அப்போ 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. இந்த இடத்துல தசம புள்ளி. புள்ளிக்கு வலது வெறும் 0 மட்டும் இருந்தால் அதுக்கு மதிப்பில் 0 7 5னா என்ன அர்த்தம்? 75 தான். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.